ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சாம்பார். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் கலந்து தான் எடுத்திருக்கேன் நான். 100 கிராம் 100 கிராம்ன்ட்டு. இப்போ இதை நல்லா கழுவி வச்சிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 4 விசில் வைக்கணும். இப்போ விசில் அடங்கிருச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஸ்மெல்லே நல்லா இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கலாம். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி காரத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா கொதி வந்தாச்சு. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்கணுன்றது அவசியம் இல்லை. புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போது முடிஞ்சாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு போட்டுடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன் நான். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை சாம்பாரில் கொட்டிடலாம். கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு சாம்பாரை. இது இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.